பாஸ் நீ வேற லெவலியா அப்பா தரமான செஞ்சு புட்ட எப்படியோ. உனக்கு யாரை பிடிக்குதோ யாரை பிடிக்கலையோ எல்லாத்தையுமே டார்கெட் பண்றாங்க. வெளியில அவங்க எல்லாம் கேமே விளையாடல பிக் பாஸ். நீ தாயா கேம் விளையாடுற செமையான கேம். உன்ன மாதிரி உனக்கு தான் டைட்டில் வின்னரே கொடுக்கணும். சொல்ல போனா பிக் பாஸ் உனக்கு தான் கொடுக்கணும். ஆனா அழகா வச்சு அடிக்கிற ஒரு அப்பா, உனக்குலாம் பெரிய ஆளியா நீ, பெரிய ஆளு. உனக்கு டைட்டில் கொடுத்துட்டு போயிடலாம். நீ எதுக்கு மாயாவுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க? உனக்கே கொடுத்துட்டு போயிடலாமே. நான் கொடுக்குறேன் உனக்கு டைட்டில், நான் கொடுக்குறேன் உனக்கு டைட்டில். நான் கொடுக்குவேன், உனக்கு கொடுப்பேன். செம்மையான தரமான வேலை எல்லாம் பண்ணிட்டு போயிருக்க. வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ பத்தி பார்க்க போறோம். அண்ட் செம்மையா இருக்கு சொல்ல போனா. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னா, நம்ம 2வது ப்ரோமோல நம்ம வினிஷா வந்திருந்தாங்க. அச்சோ செம்ம மேட்ரு. நிக்ஷா பொழந்துட்டு நீ செத்த, சொல்ல போனா செத்த தரமான சம்பவத்தை நீ தான் பார்க்க போற. தரமான சம்பவத்தை இன்னைக்கு தான் பார்க்க போற. உங்க அப்பாக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்த, இப்ப என்றனா எல்லாத்தையுமே பயப்படுற மாதிரி வந்துருச்சு சொல்ல போனா. அந்த மாதிரி ஒரு கதை தான் இப்ப நடந்திருக்கு. என்னன்னா, உள்ள வந்தாங்க. உள்ள வந்துட்டு என்னத்துக்கு வந்தாங்கன்னே தெரியல. வந்தோடனே நம்மளால தினேஷ் கேட்டாப்ல, அச்சோ தம்பிய பாத்தீங்களா, நிக்சன் தம்பி என்ன பண்றாரு, எங்க மேடையில இருக்காரா இல்ல எங்கேயாச்சும் பாட்டு பாடிக்கிட்டு அலையிறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. உண்மையாலுமே கேட்கறாங்களா ஏத்துறாங்களான்னு தெரியல. அவங்க வந்துட்டு, நான் ஒரு 7 கேமராவுக்கு முன்னாடி இருந்து நான் பாக்குறேன், நான் 7 கேமராவுக்கு முன்னாடி இருந்ததுதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா வினிஷா 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 செத்த நிக்சன் செத்த நிக்சன் நிக்சன் வந்தப்பல தரமா இருக்கும். ஜோ தரம் தரம் தரம். அவர் வந்தோடனே அப்படியே புட்டு 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 புட்டுன்னு வரும்போதே ஒரு எய்ம்ல தான் வந்திருப்பாங்க. செத்தாண்டா நிக்சன், என்ன வச்சாடா ஓட்டுறீங்க அதுங்கிற மாதிரி. நீ செத்த, என் கையில தான் நீ செத்த அப்படிங்கிற மாதிரி சரமான ஒரு வேலை வினிஷா பண்ண போகுது. நிக்ஷா எப்படா அமுச்சு விடுவீங்க பிக் பாஸ்? ஆனா அருமையா அமுச்சு விடுறீங்களா. ஐயோ, ஆனா யாருக்கு அப்படிக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டா அப்படிக்கிறீங்க. காலைல என்றனா அனன்யா வந்துச்சு, நல்லா அர்ச்சனாக்கு. மாயானா மாயா நீங்க நல்லா சூப்பரா விளையாடுறீங்க, நீ இந்த கான்பிடென்ட்ல இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு குறை சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே சொல்றாங்க தான், ஆனா ஏதாச்சும் ஒரு குறை இவங்க சொல்லியிருப்பாங்க. அர்ச்சனா, நீங்க என்னத்துக்கு அதை சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் ஏன்டா அங்க போய் குத்துறீங்க? மாயா எதுவுமே சொல்லலையா? ஐயோ, மாயா சொல்லனா அது உண்மையே கிடையாதுடா, நீங்க பிக் பாஸே பாக்கலன்னு அர்த்தம்டா. மாயா சொன்னது போய் கேளுங்கடா, அப்புறம் வந்து பேசுங்கடா. மாயா சொன்னது போய் பாருங்கடா, எபிசோட பாருங்கடா. ஆனா தரமான வச்சோ சொல்ல போனா பாவம் நம்ம நிக்சன். அதுக்கப்புறம் தெரியும், நம்ம நெக்ஸ்ட் ப்ரோமோல பார்க்கலாம். நான் ஹாப்பி.